சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் மண்ணுக்குன்னு பல சிறப்புகள் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் நீதியை சொல்லும் மண் இது. யாதும் ஒரே யாவரும் கேளிர்னு உலகளாவிய சகோதரத்துவத்தை வலியுறுத்தின கணியன் பூங்குடனார் வாழ்ந்த மண் இந்த மண். எல்லோரும் சமம் என்ற சமத்துவ எண்ணத்தின் அடிப்படையில் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணும், அனைவரும் அனைத்து உரிமைகளும் பெறணும், எல்லாரும் அரசு பணிகளில் இணையா பணியாற்றணும் என்பதுதான் சமூக நீதிக்கு கோட்பாடாக அமைந்திருக்கக்கூடிய அடிப்படை. தமிழ்நாட்டில் சுமார் 100 ஆண்டுகளா இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றி பல முற்போக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறோம். இதுக்கு அடித்தளம் அமைச்சது திராவிட இயக்கம். பிட்டி தியாகராயர், டாக்டர் நடேசனார், டாக்டர் டி.எம். நாயர் உள்ளிட்ட தலைவர்கள், இவர்களோட தொடர்ச்சியா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய தலைவர்கள் சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை உள்ளிட்ட உயர்ந்த கொள்கைகளுக்காக பாடுபட்டாங்க. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தங்களுடைய ஆட்சி காலங்களில் ஏழை எளிய மக்கள் எல்லா துறைகளையும் ஏற்றம் பெறுவதற்கு எடுத்துக்காட்டான பல முற்போக்கான சமூக பொருளாதார நலத்திட்டங்களை நிறைவேற்றினாங்க. இப்படி தமிழ்நாட்டோட அரசியல் என்பதே சமூக நீதி அரசியலாகத்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியோட பயன்கள் சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் சென்றடைஞ்சிருக்கு. ஐநா மன்றத்தின் மானுட மேம்பாட்டு குறியீடுகளான தனிநபர் வருமானம், கல்வி, பொது சுகாதாரம், பெண் உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற குறியீடுகளில் இந்திய மாநிலங்களோடு ஒப்பிட்டா தமிழ்நாடு பல துறைகளில் முதன்மை மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருது. ஒன்றிய அரசு விதிக்கிற நேர்முக வரிகள்லையும் ஜிஎஸ்டி வரிகள்லையும் ஒன்றிய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தர்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர்ற நிதி பகிர்வு தொகையில மாநிலம் அளிக்கிற வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிய நிதி பங்கை வழங்காம குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டின வழியில சிறந்த பல சமூக பொருளாதார திட்டங்களை வெற்றிகரமா நிறைவேற்றி கடந்த 4.5 வருஷமா திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம கொடுத்து வரோம். பல்வேறு நெருக்கடிகளை மீறி போராடி தமிழ்நாட்டை உயர்த்தி வரோம். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் தன்னுடைய சட்டமன்ற உரையில் மாநிலங்கள் உரிமை பெற அரசியல் சட்டமைப்பு சட்டத்தில் மறு ஆய்வு தேவையானதுன்னு குறிப்பிட்டார். 1969 முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சார். ஒன்றிய மாநில உறவுகளை சீராய்வு செஞ்சு 1971 மே 27 ராஜமன்னார் குழு தனது வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் அளித்தது. அந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சு 1974 ஏப்ரல் 14 மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அப்போதைய பிரதமர் திருமிகு இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு மடல் எழுதி
மாநில சுயாட்சியுடைய தீர்மானத்தையும் இணைச்சு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். இன்றைக்கும் ராஜமன்னார் குழு அறிக்கையில குறிப்பிட்டுள்ள பல்வேறு பரிந்துரைகள் மிகவும் போற்றத்தக்கதாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கு. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கர்நாடகம், கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பாஜக அல்லாத கட்சிகளோட தலைமையில் ஆட்சி நடக்குது. இந்த பட்டியலில் காஷ்மீரும் ஒரு மாநிலமா இருந்திருக்கணும். ஆனா ஒன்றிய அரசமைப்பு சட்ட விதிகளை மீறி தன்னிச்சையா காஷ்மீர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு ஆளுநருடைய ஆட்சி காலத்தில் காஷ்மீர் மாநிலத்தை ஒன்றிய அரசினுடைய நேரடியான ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியா மாற்றி அறிவிச்சாங்க. இத்தகைய ஜனநாயக விரோத கூட்டாட்சியருக்கு எதிரான நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து கண்டிச்சோம். இது போன்ற நிலை தொடரக்கூடாது, மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுல தான் மீண்டும் 50 ஆண்டுகள்ல கூட்டாட்சிக்கு எதிராக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆய்ந்து உரிய அரசமைப்பு சட்டத்தை அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு உயர்நிலைக் குழுவை நியமிச்சிருக்கிறோம். 1983 கர்நாடகா மாநிலத்தில் நடந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாட்டை தொடர்ந்து அன்றைய ஒன்றிய அரசு உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு சர்க்காரியா தலைமையில் 1983 ஒரு குழு அமைச்சது. நீதியரசர் சர்க்காரியா குழு 1988 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது. இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் திறமையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது. உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கு. சர்க்காரியா ஆணையம் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த ஆணையம் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உரிய பரிந்துரைகளை செய்யல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும்.